நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வ பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய சுத்த கீஜிய ரோமனேட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 20 தான் நம்ம இங்கே செலக்டிவாக படிக்க போகிறோம். இது வந்து ஃபெப்ரவரி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி வரும்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற ரோம் லெட்டர், கிராமர் கொஸ்டின்ஸ் அண்ட் லெட்டர் ரைட்டிங் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்னது? மேன் உஸ் கிதாபு கோ படி. இது வந்து அசுத்த அப்படின்னா இன்கரெக்டான ஒரு ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் அசுத்த ரூப. சுத்த ரூப அப்படின்னா கரெக்டான ஒரு சென்டென்ஸ். ஓகே, இப்போது இந்த மேனை வந்து இங்கே எப்படி மேனை வந்து மேனேன்னு மாற்றிருக்காங்க. எங்கே உஸ் வந்தாலுமே வகுன்னு மாற்றணும். அதுக்கப்புறமா இந்த கோ வந்து இங்கே கட் பண்ணியிருக்காங்க. அப்போது மேனே வகு கிதாபு படி. ஹர் ஏக் ஹிந்துஸ்தானி ஹிந்தி ஜனானி சாஹியே. இங்கே எப்படி வந்திருக்கு? இங்கே வந்து ஹிந்திக்கு பக்கத்தில் முன்னாடி வந்து கோ ஆட் பண்ணியிருக்கோம். ஹிந்தி ஜனானா சாஹியே வந்து ஜனானி சாஹியேன்னு போட்டிருக்கப்போ ஹர் ஏக் ஹிந்துஸ்தானி கோ ஹிந்தி ஜனானி சாஹியே. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இஸ் புஸ்தக் படுக்கர் 5 साल हुए. இங்கே புஸ்தக்க பக்கத்தில் கே போட்டிருக்கோம். பட்கரை வந்து படேன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கு. 5 साल हुआவை हुएன்னு மாற்றிருக்கு. ஓகே, அப்போது இஸ் புஸ்தக்கே படே 5 साल हुए. துளசிதாஸ் கி ராமாயணம் படா மோட்டா கிதாபு ஹே. இது ஈஸி தான். படாவை வந்து படியாக மாற்றிருக்கோம், மோட்டாவை வந்து மோட்டினும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். யஹ் பதிய பகுத் கஷ்ட ஹே. இந்த கஷ்ட இந்த வார்த்தையை மட்டும் நம்ம இங்கே கட்டின் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். முஜே 3 பாயி ஹே. இந்த முஜையை தூக்கிட்டு இங்கே நம்ம வந்து மேரே 3 பாயின்னு போட்டிருக்கோம். அப்புறமா தும் ஹிந்தி சீக்னே ஜரூரத் ஹே. இங்கே வந்து தும் ஹேன்னு சேஞ்ச் பண்ணியிருப்போம். தும் ஹேன் ஹிந்தி சீக்னே கீ ஜரூரத் ஹே. ஓகேயா, தும் ஹேன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா சீக்னே கீ ஜரூரத் ஹேன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான். மேன்னு வந்த இடத்துல நம்ம வந்து மேனேன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கேலியே பரேஷா கேலியே குப் படி ஹோனா படா ஹைன்னு இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, யஹ காம் வஹ கர்னா சாகியே. எப்போவுமே இங்கே வகு வந்துச்சுன்னா அதை உஸ்ன்னு நம்ம மாற்றுவோம், உஸ் வந்துச்சுன்னா வகுன்னு மாற்றுவோம் இல்லையா? அப்போ இங்கே வகு வந்திருக்கு, அதை நம்ம உஸ்ன்னு மாற்றிருக்கோம். அப்போது உஸ்கோ யஹ் காம் கர்னா சாஹியே. கரெக்டாக இருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். தும் வஹான் ஜானா படோங்கே. அப்போது இந்த தும்மை வந்து தும்கோ வஹான் ஜானா படேங்கா. ஓகே, இந்த இவ்வளோ சேஞ்சஸ் மட்டும்தான். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். உஸ்னே மேரே பாஸ் வஹு பாத் கஹீன். இந்த மேரே பாஸை நம்ம வந்து முஜு சேன்னு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தும் ஜித்னா ரூபே பூச்சோ உத்தனா மேன் தூங்கா. தும் ஜித்னா ரூபே பூச்சோவை நம்ம இங்கே மான்கோ அப்படின்னு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான், ஆனால் நம்ம இங்கே வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் தும் உசே கியூன் ஜானே தியா. இந்த நேயை இங்கே நம்ம தும்க்கு பக்கத்தில் இங்கே போட்டிருக்கோம். அவ்வளோதான். தும்னே உசே கியூன் ஜானே தியா, அவ்வளோதான். ஓகே, தும் ஹிந்தி பढ़ना ज़रूर है. तुम्हें हिंदी पढ़ना ज़रूरी है. ஓகே, இந்த ज़रूरत இங்கே ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே तुम्हें हिंदी सीखने की ज़रूरत है. இங்கே வந்து கி ज़रूरी है அப்படின்னு போட்டிருக்கோம். हमें हिंदी पढ़ना ज़रूरी है. இங்கே வந்து की ज़रूरत हैன்னு இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹம் ஹமாரே தேஷ் கே பியார் கர்த்தே ஹே. இந்த ஹமாரேவை நம்ம வந்து அப்னேன்னு இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்னே தேஷ்கோ பியார் கர்த்தே ஹே. அடுத்த மெயின் ஸ்டேஷன் அப்படின்னு இங்கே இருக்குதுல்ல, இந்த மேனை நம்ம எப்படி மாற்றிருக்கோம்? மேரே ஸ்டேஷன், மேரேன்னு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இனி அடுத்தது தும் ஜாத்தே ஹி பானி பர்சானே. பர்சானேன்னு வேர்ட் வந்தாலே ஒரு ஹிண்ட் வச்சுக்கோங்க. பர்சானேன்னு வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தும்மை நம்ம தும்ஹாரே
பர்சானேவை தும்ஹாரேன்னு சேஞ்ச் பண்ணும். தும்ஹாரா நாம் பத்தாவோ, இந்த தும்ஹாராவை தூக்கிட்டு நம்ம அப்பனா நாம் பத்தாவோ, அப்னான்னு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணியிருப்போம். அடுத்த மேன் மேரி கலம் நெஹின் லாயி, மேன் அப்னி கலம் நெஹின் லாயி, மேரியை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்னியாட்டு. அதுக்கப்புறம் லாயியை லாயான்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. ராம் நே கோபால் சே ஏக் ரூபயா பூச்சா, இந்த பூச்சாவை நம்ம மான்கா அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? பூச்சாவை நம்ம மான்கான்னு சேஞ்ச் பண்ணுறோம். லாயி லாயா, மேரி அப்னி. ஸோ வீடியோவை பார்த்து என்னென்ன சேஞ்சஸ்னு நல்லா நோட் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ரோம் லெட்டர் அடுத்து பார்க்கலாம். தன்யவாத்.